ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் வெஞ்சன்ஸ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோயின் ஒரு கெத்தான பொண்ணு. இவங்க 10ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருவாங்க. இதனால் எல்லாரும் இவங்களை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசுவாங்க. அது உடனே அவங்களுக்கு கிளிக் ஆயிரும். எப்பவுமே தன்னை யாரோத்தர் புகழ்ந்து பேசணும், நம்ம தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி தன்னோட லைஃப்பை மாற்றிக்குவாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க நல்லா படித்து கலெக்டர் ஆயிடுவாங்க, மாவட்ட கலெக்டர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சருக்கும் இவங்களுக்கும் ஒரு பயங்கரமான வாக்குவாதம், ஒரு பிரச்சனை. அந்த சம்பவத்தில் முதலமைச்சரையே தான் பேச்சை கேட்குற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. இப்படி நம்ம ஹீரோயினுடைய அசுர வளர்ச்சி பிடிக்காம ஒரு சில பேர் ஹீரோயினை எப்படியாவது அவங்கள இறக்கி டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் அப்படி அந்த ஒரு சில வில்லன்கள் பண்ணுற அந்த செயலில் நம்ம ஹீரோயின் டவுன் ஆனாங்களா இல்லையா, அவங்கள எதிர்த்து எப்படி தன்னோட லைஃப்பை தொடர்ந்தாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாஸ்ட்னு பார்த்தாவே இது நடிச்சுக்கிற ஹீரோயின் செம்மையான ஒரு கெத்தான பொண்ணாக போல்டான ஒரு கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு தகுந்தாற போல் அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் செம்மையாக இருக்குது. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் சும்மா வேறு லெவல் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்தில் மற்ற கேரக்டர்ஸில் ஒரு போலீஸ் கேரக்டர், அரசியல்வாதி கேரக்டர், இப்படி எல்லா கேரக்டரும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பெண்ணாதிக்க அரசியல் எப்படி இருக்கும், அவங்க எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்று எப்படியெல்லாம் நாட்டை வந்து கைப்பற்றினாங்களா, அவங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டைரக்டர் அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த படம் ஹீரோயினை ஃபேஸ் பண்ணி தான் வருது. ஆனால் அந்த கேரக்டர் செம்ம பவர்ஃபுல்லாக உருவாக்கி கடைசி வரைக்கும் ஒரு சூப்பராக ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் நல்லா பக்காவாக எடுபட்டுருக்கு. இந்த படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபி சூப்பரான ஒரு சில கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வர எல்லா கேரக்டருக்கும் தகுந்த அந்த ஆட்களை அப்படி தேர்வு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வேலை நல்லா வாங்கியிருக்காங்க. அதனால் ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ண முடியுது. நிறைய ரசிக்கிற சீன்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் மைனஸ்னு பார்த்தாவே ஒரு சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.